ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம செல்வி வந்து ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு சொல்லிட்டு மலாரம் பச்சி பரபரன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அடிக்குது. நம்ம சக்திக்கு ஒன்றும் புரியலையே, என்னாச்சு நம்ம தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாட்டு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீல் பண்ணுறாங்க, இது மாதிரி அப்பா இப்படி பேசிட்டாரு, எங்கள் அப்பா என்னைக்கும் இப்படி பேசினதில்லை அப்படின்றாங்க. வேலைன்னொன்னே எங்கள் அப்பாலாம் எவ்வளோ என்ன பேசுகிறாரு, அசிங்கமாக கேட்டார், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் சொன்னாங்க, உங்கள் அப்பா புள்ள பாசம் வேறு, ஆனால் எங்கள் அப்பா என்ன அதட்டி கூட பேசினதில்லை, அப்படியேப்பட்டவர் இன்றைக்கி இப்படி பேசியிருக்காங்க போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரு. உங்கள் அப்பா உன் நல்லதுதாம்மா சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு வேலை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சரி வாமா டீயை குடிமான்னு சொல்லிட்டு டீயை கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறாரு. ஆளு காணும். இந்த பொண்ணு நைஸாக வேலைனுக்கு சொல்லாமல் திரும்பி போயிடுச்சு. செல்வியை போய் பார்த்தாகணும்னு முடிவு பண்ணது ஓகே தான். இன்னொரு பக்கம் செல்வி என்ன பண்ணிட்டாங்கன்னா லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அக்காவோட வாழ்க்கை மாதிரி என் வாழ்க்கை பரியாகக்கூடாது அப்படின்றாங்க. நல்ல உசாராதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் செல்வி வந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னு பார்த்தா பிரகாஷ் வெளியே நின்றுட்டு இருக்கான். எப்படியா நீ செல்வியை வந்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்ட மச்சான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க கேப்பில் எப்படியாவது மறைஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒட்டு கேட்டு அப்படியே பின்னாடி மறைஞ்சு போகிறாங்க. கண்ணாடியை பாரு கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக தப்பிச்சு இந்த பொண்ணு வெளியே வந்துருச்சுங்க. வெளியே வந்தோடனே இங்கேருந்து முதல்ல போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, பஸ் ஏற போயிடுச்சு. நம்ம சக்தி ஒரு பக்கம் என்னன்னே புரியல. போனோடனே செல்வியை பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே பிடிச்சி இழுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ள வாத்தியார் வந்து பொண்ணை காணும்னு இவ்வளோ நேரமாக தேடாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சா கடைசியில் பார்த்தா ஞாபகப்படுத்திட்டாங்க. இல்லாட்டுக்கு அலாரம் அடிச்சிருச்சு. சீக்கிரம் எந்திரிங்க போய் பொண்ணை தேடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மொத்த குடும்பம் சேர்ந்து பொண்ணை தேடிட்டு இருக்க கேப்பில் வேலன் வந்து என் பொண்டாட்டி காணும்னு வந்து தேடுறாரு. என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்ல, நீங்கள் கத்திடாதீங்க, செல்வி காணாம போன விஷயம் தெரிஞ்சிடும் வெளியில் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்